சரி, வணக்கம். வணக்கம். என்ன பேர் ரெண்டு பேருக்கு? நிரூபன் ரொமேஷா. நிரூபன் ரொமேஷா. இன்னைக்கு உங்களுடைய ரெண்டு பேருடைய மறுவீடுன்னு சொல்லுவாங்க. சரி, இன்னைக்கு ரிசப்ஷனுக்கு மாப்பிள்ளை விட வந்திருக்கிறீங்க. சரியா? சரி, வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்கும் எப்ப திருமணம் நடந்தது? 11ஆம் தேதி நடந்திருக்கு. அப்ப இன்றைக்கு ரிசப்ஷன் நடக்குது. உங்களுக்கு திருமண வாழ்த்துக்கள் சொல்லி யாரோ ஒருத்தங்க சர்ப்ரைஸா கொஞ்சம் கிஃப்ட்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சிருக்கிறாங்க. முதலாவதா உங்களுக்காக அழகாக இந்த குடும்பமாக இருக்கிற ஒரு குடும்பத்துக்காக ஒரு திருக்குடும்பத்தார் வந்திருக்கிறாங்க. திருக்குடும்ப சிலையோட சேர்த்து 50,000 ரூபாய் காசும் உங்களுக்காக கொடுத்திருக்கிறாங்க. திருமண வாழ்த்துக்கள் என்று சொல்லி யாரோ ஒருத்தங்க அன்போட அனுப்பி வச்சிருக்கிறாங்க. யார் அனுப்பி இருப்பாங்க? என்ன தெரியல, இவ்வளவு கழிச்சாப்புற தெரியலன்னு சொல்லக்கூடாது. வடிவா யோசிச்சு சொல்ல வேணும். கியூட் யாரு? கியூட்ன்றது யாரு? ஃப்ரெண்ட். எங்க இருக்கிறார்? லண்டன்ல இருக்கிறார். இல்ல வேற யாரா இருக்கு? சரி, அந்த காசை பின்னுக்கு வச்சிருங்க, வச்சுட்டு அதிபன் யாரு? மச்சான். அதிபன் மச்சானா இருக்குமா அல்லது வேற யாரும்? அவரா தான் இருக்கு. சரி, பொண்ணுக்கும் ஒரு சான்ஸ் கொடுப்போம். பொண்ணு சைடுல இருந்து வந்திருந்தா யாரா இருக்கு? பொண்ணு சைடுல உங்களோட சைடுல இருந்து யாராவது கிஃப்ட் அனுப்பியிருந்தா யார் அனுப்பியிருக்காங்க? அப்படி யாருமே இல்லையா வெளிநாட்டுல? இங்க உள்ளூருக்குள்ள இருந்து உங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும் நினைச்சவங்க யாராவது? இல்ல. காதல் திருமணமா பேச்சு திருமணமா? பேச்சு திருமணம். ரெண்டு பேரும் என்ன சொல்றது, 4 நாள் தான் ஆகிருக்கு திருமணமாகி. ஒரே புன்னகையோட இருக்கிறீங்க. என்ன சொல்லுது இந்த 4 நாள்ல திருமண வாழ்க்கை? நல்லா இருக்கா? சரி, இதே மாதிரி நல்லா போகணும். வாழ்க்கை முழுவதுமாக உங்களுடைய திருமண வாழ்க்கை அழகாக போகணும் என்று சொல்லி தாங்கள் உங்களை பிளஸ் பண்றதாவும், இந்த தருணத்துல தாங்கள் இல்லையாம் இந்த இடத்துல உங்களை வாழ்த்துறதுக்கு என்றெல்லாம் சொல்லி கவலைப்பட்டு எங்களோட பரிசையாவது கொண்டைய வீட்டை குடும்பம்னு சொல்லி ஆசையா அனுப்பி இருக்கிறாங்க. சரி, அப்ப யார அடக்க வேண்டிய நினைக்கிறீங்க? தெரியல, நிறைய யோசிப்பாரு. உங்களோட உறவுகள் யார்? இந்த திருமணத்துக்கு வர முடியாம ஃபீல் பண்ற யாராவது? என்ன வீட்டு குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்திடுவாரோ? அவர் லவ் சிம்பிள் எல்லாம் காட்டுறார். யாராவது அனுப்பியிருக்காங்களா உங்களை அன்போட? யாரா இருக்கு உங்களை ரொம்பவே அன்பு வச்சிருக்கிற யாரும் இருப்பாங்க? இந்த நாள்ல இங்க வந்து நம்ம யூஸ் பண்ண முடியலையான்னு சொல்லி அனுப்பியிருக்கேன். திருமணத்துக்கு வர முடியாத யாராவது இருக்கிறாங்களா? சரி, அம்மா அப்பா பார்த்து கொண்டுக்கிறீங்க. எங்க அம்மா அப்பா உங்களோட உள்ளுக்குள்ள கூப்பிடுங்க. உங்களோட மாப்பிள்ளைங்க அம்மா அப்பா சகோதரங்க. உங்களுடைய அம்மா அப்பாவின் கையால உங்களுடைய சகோதரங்களோட சேர்ந்து அவங்கள கையாலாம் இந்த நான் கையில வச்சிருக்கிற வாழ்த்து மடல்களை உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி இருக்கணும். அதாலதான் கூப்பிட்டேன்னா எத்தனை சகோதரங்கள்னு சொல்லி கேட்டா 4 பேர் அந்த நீங்க நிக்கிறாங்களா? 4 பேரும் 4 பேருமே இங்க இருக்கிறாங்க. சரி, ஓகே. இன்றைக்கு உங்களுக்காக வாழ்த்துக்கள் சொல்லி யாரோ ஒருத்தவங்க அன்போட பரிசு அனுப்பி இருக்கிறாங்க. ஆனா நீங்கள் இன்னும் அது யார் என்று சொல்லி கண்டுபிடிக்கலாம். யாரு? கத்தியா? யாரு கத்தியான்றது? யாரு? அண்ணன் பேத்தி இல்ல, அதுவும் அண்ணன் மகள். சரி, ஓகே. யாரோ இன்றைக்கு உங்களை அன்போட இன்றைக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுக்கணுமாம். சகோதரங்களுக்கு முன்னால வச்சு கொடுக்கணும்ட்டாங்க. அதுல நிக்கிறாங்க. இடம் காணாதபடியா அதுல நிக்கட்டுக்கு. நிரூபன் ரொமேஷா, happy married life to be a beautiful couple, wishing you a wonderful journey as you build your new life together என்று சொல்லி போட்டு யாரோ ஒருத்தங்க உங்களுக்காக அன்போட வாழ்த்து அனுப்பி வச்சிருக்கிறாங்க. முதல்ல அவங்களோட வாழ்த்தை கொடுத்துருவோம். சரியா? அப்பதான் யார் என்று சொல்லி கண்டுபிடிப்பீங்க, பாப்பீங்க. கொடுப்பவா? சரி, அம்மா அப்பா உங்களை கையால கொடுங்க. சரி, யார் அனுப்பி இருக்கிறாங்க?
சரி, இந்த கிஃப்டை வந்து அப்படியே காட்டுங்க, நான் சொல்லிடுறேன். உங்களுக்காக அன்போட அனுப்பினது வந்து பொம்பளை மாப்பிள்ளை சைடுல இருந்து மச்சாள் ஷியாமலா, டெல்சன், சத்யான்னு சொல்லி உங்களுடைய மச்சாள் ஆகல. அப்படியா? உங்களுடைய மச்சாள் மாதிரி எங்க இருந்து அனுப்பியிருக்கணும்? பிரான்ஸ்ல இருந்து அனுப்பி வச்சிருக்கிறேன். மச்சாண்ட திருமணத்துக்கு வர முடியாட்டிக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை அனுப்புறோம்னு சொல்லி இன்னொரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று உங்களுக்காக ரெடி பண்ணி அனுப்பி இருக்கிறோம். அதுதான் முக்கியமான பரிசா இருக்கு. அதையும் அம்மா அப்பாட கையாலாம் கொடுக்க சொன்னாங்க. உங்களுடைய சகோதரங்களோட சேர்த்து கொடுக்க சொல்லி சொன்னாங்க. வாங்க மீன் இது உங்களுக்கு என்னன்னு சொல்றது, முக்கியமான ஒரு பரிசா இருக்கும். இன்னும் இருக்கிறாங்களா சகோதரங்க? எத்தனை பேர் மொத்தம்? 6 பேர். ஓகே, அம்மா கொஞ்சம் திரும்பி நில்லுங்க அம்மா, அவங்களோட சேர்த்து அணைஞ்சு. சரி, என்ன என்ன அந்த சந்தோஷமான தருணம்ன்றத பார்ப்போமா? சந்தோஷமான தருணமா இருக்க வேணும்னு நம்புறேன். பார்த்துருவோமா? சரி, இதுவும் வந்து உங்களுடைய மச்சாளாக்கள் தான் இந்த பரிசையும் அனுப்பி இருக்கிறேன். கண்டிப்பா இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னு நம்புறேன். பாப்போமே நம்ம மாப்பிள்ளை பொம்பளை இதை நீங்க உங்களோட கையால கொடுங்க எல்லாருக்கும். சரி, இந்த இடத்துல மாப்பிள்ளையினுடைய சகோதரன் ஒரு ஆள் இல்லை என்று நினைக்கிறேன். அவர் இல்லாட்டிக்கும் அவர் கூடவே இந்த திருமணத்துல நின்ற மாதிரி ஒரு ஞாபகத்தை ஏற்படுத்தணும் என்று சொல்லி உங்களுடைய மச்சானாக்கள் இந்த பரிசு அனுப்பி வச்சிருக்காங்க. உண்மையா இந்த இடத்துல நாங்க கவலைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கல. உண்மையா அவர் இல்லாத இடத்தை நின்று நிறைவு செய்யற மாதிரி இருக்கணும்ன்றதுக்காக உங்களோட மச்சாளாக்கள் இந்த படத்தை வந்து கட்டாயம் அந்த திருமணத்துல அவர் பக்கத்திலேயே நின்ற மாதிரி கீறி எடுத்து கொடுக்க வேணும். இது ஒரு ஞாபகார்த்தமான புகைப்படமா எப்பவுமே அவையத்தை இருக்க வேணும் என்று சொல்லி ஆசையாக மச்சாள் ஷியாமலா, டெல்சன், சத்யாவாக்கள் அனுப்பி வச்சிருக்கணும். என்ன சொல்ல போறீங்க உங்களோட மச்சாளாக்களுக்கு? எல்லாரையுமே உண்மையா இந்த இடத்துல சந்தோஷமான நேரத்துல கண்கலங்க வச்சுட்டு வந்து நினைக்கிறேன். ஆனா இது இல்லாம நடக்க கூடாது, அவரும் பக்கத்துல நின்று நடந்ததா இருக்க வேணும்ன்றதுக்காகவே இந்த புகைப்படத்தை வந்து அதை செஞ்சு ரெடி பண்ணி அனுப்பி இருக்கிறோம். எப்பவுமே அவர் பக்கத்துலதான் இருக்கிறாருன்னு சொல்லிக்கொண்டு என்ன சொல்ல போறீங்க உங்களுடைய மச்சாளாக்களுக்கு? தேங்க்யூ என்று சொல்லி இருக்கிறீங்க. நன்றி. அவர் பக்கத்துல இல்லாட்டிக்கும் உங்களுடைய திருமணத்துல சரி அன்போட இந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கிறேன். பக்கத்துல இல்லாட்டிக்கும் உங்களுக்கு 2 பேருக்கும், மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் திருமண வாழ்த்துக்களையும் சொல்லி இருக்கிறேன். குறநச்சு கொள்ளாதவங்க உங்களை இந்த நேரத்துல கவலைப்படுத்திட்டோம்னு சொல்லி உண்மையிலையுமே இது வந்து என்னுடைய விருப்பம். அவர் பக்கத்துல இந்த நேரம் நிக்கிறதா உங்களுக்கு சொல்ல வேணும் என்று அனுப்பி வச்சிருக்கிறாங்க. எங்களுடைய லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் உங்களுடைய மச்சாள் குடும்பத்தார் சார்பாகவும் திருமண வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு போய்க்கலாம். நன்றி. தேங்க்யூ.